ஸோ ஸோ வாட் யூஆர் சேயிங்னா ஒரு ப்ராடக்டோட ப்ராசஸிங்ஸ் ஃப்ரம் ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து எண்டிங் பாயிண்ட்டுக்குள்ள கம்ப்ரைஸ் ஆகிற எல்லா ப்ராசஸ்க்கும் ஒரு ஒரு ரேட் நம்ம ஃபிக்ஸ் பண்ணி எடுத்துட்டு வரும்போது அதை காஸ்டிங்னு சொல்றோம். அப்படிதானே சொல்ல வரீங்க? கரெக்டா செல்வா? ம். காஸ்ட் டெக்னிக். வஷிதா, குட் ஈவினிங். அசர்டைன் காஸ்ட். வெரி குட். செல்வா, நீங்க சொன்னது கரெக்ட் தான். குட். வஷிதா, இன்னைக்கு வந்து காஸ்டிங், இது காஸ்ட் இன்ட்ரடக்ஷனு. ஓகே, ஜஸ்ட் இப்பதான் ஆரம்பிச்சிருக்கேன் நான். ஸோ காஸ்டிங்னா என்ன வஷிதா? ப்ராடக்ட்டுக்கு காஸ்ட் செலக்ட் பண்ணிட்டு. சூப்பர், வெரி குட். ஸோ மூணு பேரும் ஆல்மோஸ்ட் அலைன்டு. ஸோ காஸ்டிங்ன்றது என்னன்னா, சின்ன ஒரு இப்போ வீட்டில் வந்து ஒரு ஒரு ஸ்வீட் செய்கிறீங்க. ஓகே, அந்த ஸ்வீட்டை வந்து வீட்டு யூஸ்க்கு இல்லாமல் ஒரு ஏதோ ஷாப்க்கு நீங்கள் விற்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். லெட்ஸ் சே லைக் சக்கரை பொங்கல். ஓகே, சக்கரை பொங்கலோட மெயின் இன்க்ரீடியன்ஸ் என்ன? லைக் வெல்லம், அப்புறம் வந்து லைக் அரிசி அரிசி வெல்லம், அப்புறம் முந்திரி பருப்பு கொஞ்சம், அப்புறம் ஏலக்காய் கொஞ்சம், அப்புறம் வந்து சில பேர் வீட்டில் கீ, திராட்சை பழம். கரெக்டா? இதெல்லாம் இன்க்ரீடியன்ஸ். இதுதான் ரா மெட்டீரியல் காஸ்ட். அதுக்கப்புறம் அடுப்பு, தட் இஸ் அ ரா மெட்டீரியல் காஸ்ட். ஆனா இந்த ஒர்க் பண்றது வந்து இப்ப நம்ம லேபரா ஒர்க் பண்றோம்னு வச்சுக்கோங்க. இப்ப அம்மா தான் ஃபுல்லா எடுத்து பண்றாங்க. அந்த அம்மா வந்து அதுல ஒர்க் பண்ற காஸ்ட், ஒர்க் பண்ற இது வந்து லேபர். அப்புறம் அதை தவிர வந்து அது கடையில தானே போய் வாங்கிட்டு வரணும். இப்போ வண்டியில போய் நீங்க வாங்கிட்டு வரீங்கன்னா, இந்த வண்டியில போற அந்த பெட்ரோல் சார்ஜ் இஸ் யோர் டைரக்ட் எக்ஸ்பென்ஸ். அப்பனா இந்த மூணுத்தையும் சேர்த்து ஒரு காஸ்ட் ஆஃப் தி சக்கரை பொங்கல் ஃபிக்ஸ் பண்ணீங்கன்னா, இந்த மூணுத்தையும் கிளப் பண்ணி அதுல ஒரு ப்ராஃபிட் மார்ஜின் 10% போட்டு செல்லிங் பிரைஸ் விற்பீங்க. கரெக்டா? திஸ் இஸ் ஹவு நம்ம நார்மலா ஒரு ஒரு லேமானா இப்படிதான் நம்ம ஒரு ப்ராஃபிட் பர்சன்டேஜோ இல்ல செல்லிங் ப்ரைஸோ நம்ம ஃபிக்ஸ் பண்ணுவோம். இந்த ஒரு விஷயத்தை தான் நம்ம காஸ்டிங்னு ஒரு சப்ஜெக்டா இன்டர்ல படிக்க போறோம். ஓகேவா? சிஎம்ஏ இன்டர்ல அதை படிக்க போறோம். ஸோ சிஎம்ஏ இன்டர்ல நம்மளோட காஸ்ட் அக்கௌண்டன்டோட ரோலே வந்து இதுதான். ஒரு இப்ப நான் சக்கரை பொங்கல் பண்றேன்றது என்னோட ஃபினிஷ் ப்ராடக்ட். பட் நான் வெல்லம் வாங்குறது, நல்ல குவாலிட்டியா வெல்லம் வாங்குறேன்னா எந்த கடையில வாங்குறேன்? ஓகே, இல்ல ஒருவேளை நான் அந்த கடையில குவாலிட்டி நல்லா இருக்கு, கம்மியா இருக்குன்னா நான் வாங்கணும்ன்ற ஒரு டிசிஷன் மேக்கிங் எடுத்துட்டு வரேன்ல, அதுதான் நான் காஸ்ட் அக்கௌண்டோட வேலை. எல்லாரும் எல்லாமே பண்ணுவாங்க. சௌந்தர்யா, குட் ஈவினிங். சௌந்தர்யா, சௌந்தர்யா கேக்குறதா? குட் ஈவினிங். இப்பதான் ஆரம்பிச்சிருக்கேன் காஸ்டிங் இன்ட்ரோடக்ஷன். ஸோ இப்போ வந்து நான் ஸ்டார்டட் வித் an எக்ஸாம்பிள் ஆஃப் அ ஸ்வீட் பொங்கல். சௌந்தர்யா, ஓகே. இப்போ காஸ்டிங்க்கும் அதுக்கும் நான் லிங்க் பண்றேன். அப்போ as a cost accountant, as an accountant will normally take the raw material cost, labor cost, direct expenses cost and fix the selling price. But what is the role of a cost accountant here? The cost accountant role is to ascertain whether I am meeting the quality which basically the customer is expecting, the quality of the jaggery, the quality of the ghee. இப்போ நீங்க கீ எல்லாம் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஹானஸ்டா சொல்லணும்னா கடையில விற்கிற கீலாம் கீயே கிடையாது. ஓகே, அதுல வந்து நிறைய அடல்ட்ரேஷன்ஸ்லாம் நடக்கிறது. பட் நான் வந்து இப்போ நான் நல்ல ப்ராடக்டா கஸ்டமருக்கு கொடுக்கணும்னா, ஆஸ் அ காஸ்ட் அக்கௌண்டன்ட் ஐ ஹாவ் டு லைக் கோயிங் ஃபார் அ குவாலிட்டி கீ. அப்போ அந்த குவாலிட்டி கீ, அந்த வந்து ஜாகரியா இருக்கட்டும், இல்ல கேஷ்யூநட்டா இருக்கட்டும், இல்ல வந்து ஏலக்காவா இருக்கட்டும், இல்ல அரிசியா இருக்கட்டும், எல்லாமே நான் அந்த குவாலிட்டி, அதே சமயம் எனக்கு காஸ்ட் எஃபெக்டிவ்னஸ், அதே சமயம் எனக்கு வந்து அந்த ப்ராடக்டை வாங்குறதுக்கான ஃபீசிபிலிட்டி, இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் நான் பார்த்துட்டு தான் ஒரு காஸ்ட்டை வந்து நான் ஃபிக்ஸ் பண்ணி, அதுக்கப்புறம் என்னோட ஆர்கனைசேஷன் கிட்ட இந்த ப்ராடக்ட்டுக்கு இந்த காஸ்ட்டை ஃபிக்ஸ் பண்ணி இந்த செல்லிங் ப்ரைஸ்ல கொடுத்தீங்கன்னா தான் உங்களுக்கு இந்த ப்ராஃபிட் வந்து இந்த மாதிரி பெட்டரா இருக்கும்.
இங்க சப்ளையர் கிட்ட இருந்து வாங்காதீங்க, இந்த சப்ளையர் கிட்ட இருந்து வாங்க, அந்த மாதிரி ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுக்குற ரூல் தான் காஸ்ட் அக்கௌண்டன்ட்டோட ரூல்ஸ். இன்னொன்னு, காஸ்ட் அக்கௌண்டன்ட் has got a higher responsibility in ensuring two things. One is how do you identify your how do you identify your non-valued activities in the process, and at the same time how do you minimize your cost. அதுக்காக லோ குவாலிட்டி ரா மெட்டீரியல் வச்சு பண்ணி மினிமைசேஷன் ஆஃப் காஸ்ட்லாம் பண்ணக்கூடாது. காஸ்ட் அக்கௌண்டன்ட்ஸ் he should ensure both minimization of cost, ensure quality, at the same time he should ensure the non-valued activities are not part of the process. இந்த கோர் த்ரீ திங்ஸ் மைண்ட்ல வச்சுட்டு நம்ம ஜேர்னியை வந்து ஸ்டார்ட் பண்ணும் போது தான் நம்மளால அந்த காஸ்ட் அக்கௌண்டன்ட் ரோலுக்கு வந்து ஜஸ்டிஃபைடா இருக்க முடியும். ஓகேவா? இதுதான் வந்து காஸ்டிங்கோட இன்ட்ரடக்ஷன். ஸோ இப்போ காஸ்டிங் as such எப்பவுமே அதுவும் ஒரு டைப் ஆஃப் அக்கௌண்டிங், எப்படி ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங் மாதிரி அதுவும் ஒரு டைப் ஆஃப் அக்கௌண்டிங்னால திருப்பி நீங்க அதே ஒரு accounting is a process of identifying, measuring, communicating economic information to permit informed judges and decisions by users of the information. அதே தான் பார்ப்பீங்க. It's concerned with providing both financial and non-financial information that will help decision makers to make appropriate decisions based on informed judgments. இதுல வந்து இன்ஃபர்மேஷன் ரெண்டு இருக்கு, ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன் அண்ட் நான் ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன். ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன்றது காஸ்ட், அதர் நான் ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன். இங்கே காம்பினேஷன் ஆஃப் ஃபினான்ஷியல் அண்ட் நான் ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன். இப்போ இன்ஃபர்மேஷன் அப்படின்னா ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி ஒரு ப்ராடக்டோட காஸ்ட்டை பத்தியோ இல்லை ஒர்க்கோட காஸ்ட்டோ சர்வீஸோ, சர்வீஸ் கூட வந்து காஸ்ட் நம்ம ஃபிக்ஸ் பண்றோம். ஓகேவா? இப்போ சர்வீசஸ் நான் சொன்னேன்னு வச்சுக்கோங்களேன், எனி சர்வீசஸ் இப்போ சீனியர் சிட்டிசன்ஸ் வந்து பாத்துக்கிறது வந்து அந்த சர்வீஸ்னா நான் அந்த இது மாதிரி சொல்லல. அந்த ஓல்டேஜ் ஹோம் வந்து ஒரு செட் பண்ணி இப்போ எல்லாருமே பேரண்ட்ஸ் எல்லாம் இங்க இருக்காங்க, சில்ட்ரன்லாம் அங்க இருக்காங்க. வாட் தே ஆர் டூயிங், இங்க ஒரு ஓல்டேஜ் ஹோம் ஆரம்பிச்சு தே ட்ரை டு கனெக்ட் வித் த ட்ரஸ்ட் அண்ட் லைக் தே பே த மணி டு த ட்ரஸ்ட். அப்போ அந்த ட்ரஸ்ட் வந்து தே டூ இட் அஸ் ஒரு 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 சீனியர் சிட்டிசன் ஒரு கப்பலுக்கு இவ்வளோ ரேட்டு அப்படின்னு ஃபிக்ஸ் பண்றாங்க இல்லையா? ஸோ அதுவும் வந்து சார்ட் ஆஃப் காஸ்ட் ஃபிக்சேஷன் தான். ஓகே, ஸோ அப்பனா என்ன அர்த்தம்னா, நம்ம காத்தால ஆரம்பிக்கிறதுலேருந்து 6 மணிக்கு எழுந்து ஆரம்பிக்கிறதுலேருந்து நைட் எண்டு வரைக்கும் நம்ம சுத்தி 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 எங்கேயோ காஸ்டிங்ல டீல் ஆயிட்டே இருக்கோம்னு அர்த்தம். ஸோ இட் இஸ் ஆக்சுவலி பிளேயிங், காஸ்டிங் இஸ் பிளேயிங் அ வெரி இம்பார்ட்டன்ட் ரோல் இன் எவ்ரி வாக்ஸ் ஆஃப் லைஃப். அதே மாதிரி காஸ்ட் அக்கௌண்டன்ட்டுக்கு வந்து ரொம்ப ப்ரூடெண்டா எந்த விஷயத்துல இருக்கணும்னா அன்னெசரியான செலவுகளை கம்மி பண்ணணும். ஓகேவா? இப்போ நீங்க காஸ்ட் அக்கௌண்டன்ட்ல ஆயிட்டீங்கன்னா ஆர்கனைசேஷன்ல மட்டும் அன்னெசரி செலவு இல்லை, வீட்லயுமே ஹவு டு யூ ஐடென்டிஃபை யுவர் நான் வேலிட் ஆக்டிவிட்டீஸ் அதையும் நீங்க பார்க்கணும். ஓகே, ஸோ போத் ஃபார் யுவர் ஆர்கனைசேஷன் ஆஸ் வெல் அஸ் ஃபார் யுவர் ஓவரால் லைஃபுக்கே வந்து காஸ்ட் மினிமைசேஷன்றது இம்பார்ட்டன்டான ஃபேக்டர் அப்படின்றது. ஏன் காஸ்ட் அக்கௌண்டன்ட் ரோல் இப்பெல்லாம் வந்து நல்ல பூமிங் ஆயிட்டு வருதுன்னா, முன்னாடி எல்லாரும் ப்ராஃபிட் பார்க்கணும் ப்ராஃபிட் பார்க்கணும் ப்ராஃபிட் பார்க்கணும்னே இருந்தாங்க. இப்போ எல்லாரும் ப்ராஃபிட் பார்க்கணும் அப்படின்றது செகண்டரியா போய் நான் பண்ற என்னோட ஆக்டிவிட்டியில தேவையில்லாத செலவுகள் என்ன, அதை நான் குறைச்சாலே போதும், ஆட்டோமேட்டிக்கா ப்ராஃபிட் வரும்ன்ற ஒரு மைண்ட் செட்ல வந்துட்டாங்க. அதனால காஸ்ட் அக்கௌண்டன்ட் ரூல்ஸ்லாம் வந்து டே பை டே நல்ல பூமிங்கா இருக்கு. முன்னாடி அப்படி கிடையாது, எல்லாமே மேக்ஸிமைசேஷன் ஆஃப் ப்ராஃபிட்ஸ் தான். யாரை கேளுங்க ப்ராஃபிட் பார்க்கணும், தே வில் திங்க் ஒன்லி இன் தட் பெர்ஸ்பெக்டிவ். ஆனா இப்போ அப்படி கிடையாது. காஸ்ட் நான் எப்படி மினிமைஸ் பண்ண போறேன், ஹவு ஐ எம் ஃபோக்கஸிங் ஆன் எலிமினேஷன் ஆஃப் மை நான் வேல்யூட் ஆக்டிவிட்டீஸ், இஸ் எனி வேஸ்ட் இல்ல எனி வந்து டிஃபெக்டிவ்ஸ் அந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயங்கள் என்னோட ப்ராசஸ்ல இருக்கா, அந்த விஷயத்த வந்து நான் எப்படி இது பண்ண முடியும், அதெல்லாம் பத்தி இப்ப நல்லா யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. தட்ஸ் வை த ரோல் ஆஃப் காஸ்ட் அக்கௌண்டன்ட்ஸ் ஆர் கெட்டிங் so very significant nowadays. இப்போ டூ ஆஸ்பெக்ட்ஸ் டு த டிஸ்கஷன்ஸ். ஒன்னு, யாரெல்லாம் யூசர்ஸ் டு தி ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன் நினைக்கிறீங்க? சொல்லுங்க மித்ரா. Who are the users of financial information? Good evening Akshaya. சொல்லுங்க மித்ரா, யாரு யூசர்ஸ் ஆஃப் ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன்? புரியல. அக்கௌண்டன்ட்ஸ். அப்புறம் வேற யாரு? எம்ப்ளாயீஸ். ம்
shareholders. See, in the users of managers, users of financial information, financial accounts லயும் சரி, cost accountants லயும் சரி, costing லயும் சரி, common ஆன question தான். Okay. So users of financial information ன்றது internal managers, shareholders, employees, creditors, external potential investors and government. Okay வா இது ஒண்ணு. அப்புறம் இன்னொன்னு quality of financial information. So quality of financial information அப்படின்னா என்ன அர்த்தம்னா the success or failure depends on a great extent on the effectiveness and efficiency of the decisions made. அக்ஷயா இப்பதான் காஸ்டிங் இன்ட்ரடக்ஷன் ஸ்டார்ட் பண்ணிருக்கேன் அக்ஷயா. ஓகேவா? Success or failure of an organization depends to a greater extent on the effectiveness and efficiency of the decisions made. கொரோனா டைம்ல கொரோனா டைம்ல என்ன மேஜரா நடந்ததுன்னு நினைக்கிறீங்க? சௌந்தர்யா நீங்க சொல்லுங்க. கொரோனா டைம்ல மேஜரா நம்ம என்ன, அதாவது இம்ப்ரூவ்மெண்டா என்ன நடந்ததுன்னு நினைக்கிறீங்க ஓவரால் மார்க்கெட்ல? ம், 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 ம். கரெக்ட். ஸோ ஆக்சுவலா ரெண்டு குரூப்பிங்கா பிரிக்கிறேன். ஒரு குரூப்பிங் வந்து நீங்க சொன்ன மாதிரி செம்ம எஃபெக்டிவா லைக் வாட்ஸ்அப்பை யூஸ் பண்ணி ஒரு கம்யூனிகேஷன் பண்றதா இருக்கட்டும், ஒரு ஆக்டிவிட்டியை முடிக்கிறதா இருக்கட்டும், ஒரு கனெக்டடா இருந்தாங்க அந்த வாட்ஸ்அப் மூலமா. ஒரு செக்டார் எப்படி இருந்தாங்கன்னா வெயிட் பண்ணிட்டே இருந்தாங்க, கோவிட் முடியட்டும் அப்புறம் நான் பிசினஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம், லாக்டவுன் முடியட்டும் பிசினஸ் அப்புறம் பார்த்துக்கலாம்ல, அந்த மாதிரி ஒரு குரூப் இருந்தாங்க. ஓகே. ஆனா என்ன ஆச்சு அப்படின்னா, எந்த குரூப் வந்து நல்லா கனெக்டடா ஸ்டார்டிங்லயே வந்து வாட்ஸ்அப் கனெக்ட் பண்றது, அப்புறம் ஆன்லைன்ல ஒரு விஷயத்தை இது பண்றது, எல்லா எம்ப்ளாயிஸும் வீட்லயே இருன்னு சொல்லி அந்த எம்ப்ளாயிஸ்க்குலாம் வந்து ஹெட்செட்ஸ்லாம் உடனே ஆன்லைன்லயே டெலிவர் பண்ணி அமேசான் மூலமா பண்ணி ப்ரொடக்டிவிட்டி எந்த விதமான பாதிப்பும் இல்லாம 90% அட்லீஸ்ட் இது பண்றதுக்கு இருந்தாங்க. இன்னொரு குரூப் ஆஃப் பீப்புள் என்ன இருந்தாங்கன்னா, லைவா நான் பார்த்தேன் டி நகர்ல 4 பெரிய ஷாப்ஸ் லாக்டவுன் முடியட்டும்னு சொல்லிட்டு ஷாப்ஸ் ஓபன் பண்ணியே வச்சிருந்தாங்களே தவிர, அவங்க இந்த வாட்ஸ்அப் வீடியோ கால்ஸோ இல்ல எந்த விதமான ஆன்லைன் இல்ல அமேசான் மூலமா நான் உங்களுக்கு டெலிவர் பண்றேன் அந்த மாதிரி எதுவுமே சொல்லவே இல்லை. இப்போ அந்த கடை 4 கடையுமே இல்லை. இப்போ ரீசன் என்னன்னா டிசிஷன் மேக்கிங். நான் அந்தந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி as a காஸ்ட் அக்கௌண்டன்ட் என்னால எஃபெக்டிவாவும் எஃபிஷியன்டாவும் டிசிஷன் மேக்கிங் பண்றதுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். நான் டிசிஷன் மேக்கிங் நீட் ஆஃப் தி ஹவர் நான் எடுக்கல அப்படின்னா கண்டிப்பா ஆர்கனைசேஷன் will land up in a failure. ஓகேவா? இங்க ஒரு 2 கேஸ் சொல்றாங்க. கேஷுபாய் வெஜிடபிள் வெண்டர் adjusted to the new normal within few days and started online transactions and home delivery. Bikram என்ன பண்ணாருன்னா sells the vegetables in the same market, was undecided and he waited for the lockdown to end. இந்த எக்ஸாம்பிளா நம்ம இங்க பாக்குறத நான் லைவா பார்த்தேன். அப்போ என்னாச்சுன்னா தட் பிக்ராம்ன்ற மாதிரி 4 ஷாப் சொன்னல, தே கம்ப்ளீட்லி க்ளோஸ்ட். பட் கேஷுபாய்ன்ற இந்த பெரிய பெரிய ஷாப்ஸ்லாம் அமேசானே அந்த டைம்ல தான் ஹிட் ஆச்சு இல்லையா? கரெக்டா? அமேசான்லாம் அந்த டைம்ல பயங்கர ஹிட்டு, டன்சோ ஹிட்டு. அந்த டைம்ல தான் வந்து போர்ட்டரு அந்த மாதிரி நிறைய வந்தது. ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆப்ஷன்ஸ்னால வந்து லேடிஸ்க்குலாம் வந்து ரொம்ப பெனிஃபிஷியலாக இருந்தது. அதன் மூலமாவே யாராவது பேப்பர் போடணும்னு நினைக்கிறவங்க கூட வேணாம் பார்த்துக்கலாம், ஒர்க் ஃப்ரம் ஹோம் வச்சு இந்த வருஷம் மேனேஜ் பண்ணிக்கலாம், அடுத்த வருஷம் மூவ் பண்ணிக்கலாம்ன்ற அந்த ஒரு டிசிஷன் மேக்கிங்லலாம் இருந்தாங்க. அப்போனா என்ன அர்த்தம்னா, நான் எனி இன்ஃபர்மேஷன் வாட் இஸ் என்ன இன்ஃபர்மேஷன் இருந்தாலும் நான் எனக்கு சுற்றி என்ன நடக்கிறதோ அந்த சேஞ்சஸ் விச் இஸ் அ ரீசனபிள் சேஞ்ச் அதை நான் கண்டிப்பாக பண்ணிக்கணும். பண்ணிக்காம நான் மட்டும் வந்து லைக் இஃப் ஐ கீப் ஆன் ரெக்ரெக்டிங் மை செல்ஃப், அது நடக்கட்டும் அப்புறம் பார்த்துக்கலாம் அந்த மாதிரிலாம் ஒர்க் அவுட்டே பண்ணவே முடியாது. இந்த சேஞ்ச் நடக்கிறதா, எஸ் நான் வந்து தெர் இஸ் அ பிஸ்னஸ் டேட்டானும் சேஞ்சஸ் ஆர் ஹேப்பனிங், அடுத்த இது வந்து பிக் டேட்டா எரர்னா நான் அது கூட அலைன் ஆகி போய்க்கணும். ஓகே, ஆஸ் அ காஸ்ட் அக்கௌண்டன்ட் நான் திருப்பி அடாப்ட் பண்ணிக்கணும் அதை பேசிக்கா. அதுக்கு நான் சர்டிஃபிகேஷன் கோர்சஸ்லாம் முடிச்சு அந்த மாதிரி நான் ரெடி பண்ணிட்டா மட்டும்தான் அதுல சேஞ்சஸ் வந்து அதுல, அதாவது
சிஎம்ஏ பிளஸ் பிக் டேட்டா அந்த மாதிரி ஒரு காம்போல ஏன்னா நான் ரெடி பண்ணிட்டாதான் ஐ கேன் அப்பதான் நான் என்னோட ஆர்கனைசேஷனை நான் ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். இல்லைன்னா நான் மாட்டும் அப்படியே இதுவாகி ஓரமா உட்காந்துக்குப்பேன். ஸோ என்ன சொல்ல வரேன்னா இந்த ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷனோட குவாலிட்டி வந்து கரெக்டா இருந்து அதன் மூலமா டிசிஷன் மேக்கிங் கரெக்டா எடுத்தோம் அப்படின்னா ஆஸ் காஸ்ட் அக்கௌண்டன்ட் இட் வில் ஷுவர்லி லீட் டு தி சக்சஸ் ஆஃப் அன் ஆர்கனைசேஷன். இதுதான் வந்து இந்த ரெண்டு பேராலையும் சொல்ற மெயின் கிரக்ஸ். அடுத்தது எவாலுவேஷன் ஆஃப் காஸ்ட் அக்கௌண்ட். எவாலுவேஷன்னா ஒன்றும் இல்லை, இது எப்போலேருந்து ஆரிஜினேட் ஆயிருக்கு அப்படின்றத சொல்றாங்க. இது ஜஸ்ட் சும்மா ஹை லெவல்ல சொல்றேன். முதல்ல வந்து டபுள் என்ட்ரி சிஸ்டம் ஆஃப் அக்கௌண்டிங்கை வந்து 1494ல ஐ திங்க் சம் ஓல்டு அந்த பேர் ஞாபகம் வர மாட்டேங்குது, அவங்க வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணது. அப்புறம் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன்லாம் ஸ்லோவா வர வர இனிஷியலா காஸ்ட் அக்கௌண்டிங் சாரி காஸ்ட் அக்கௌண்டிங்னு ஒரு விஷயம் இல்லவே இல்லை. அதுக்கப்புறம் என்ன ரியலைஸ் பண்ணாங்கன்னா இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷனுக்கு அப்புறம் இல்ல காஸ்ட் டீம்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கணும், காஸ்ட் வந்து எங்க ஜாஸ்தியா போறதோ அதை வந்து மானிட்டர் பண்றதுக்கு ஒரு டீம் இருக்கணும்னு சொல்லிட்டு டெவலப் பண்ணாங்க. அதுக்கப்புறம் ஸ்லோவா டெக்ஸ்டைல் மில்ஸ் அதெல்லாம் வர ஆரம்பிக்காங்க. 1880ல வந்து மாஸ் ப்ரொடக்ஷன் என்டர்பிரைசஸ்லாம் வந்து ஸ்டார்ட் ஆச்சு. அப்போ வந்து 1880 டு 1925 வந்து அப்போதான் அந்த ஜெனரல் மோட்டார்ஸ்லாம் வந்தாங்க. ஓகே, ஜெனரல் மோட்டார்ஸ் வந்தாங்க. டூ பாயிண்ட் அனாலிசிஸ்ன்னு சொல்லிட்டு நீங்க ஒன்று கேள்விப்பட்டிருப்பீங்க. அது வந்து ஒரு ஒரு இம்பார்ட்டன்ட் டெக்னிக். அது இவங்க கொண்டு வந்தது தான். ஜெனரல் மோட்டார்ஸ்லாம் வந்து அதுக்கப்புறம் தான் தி ஸ்டார்டட் அண்டர்ஸ்டாண்டிங் தி இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் காஸ்ட். அப்போதான் காஸ்ட் ஸ்டாண்டர்ட்ஸ் அதெல்லாம் ஸ்லோவா வர ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் நம்மளதுல இண்டிபெண்டன்ஸ்க்கு கொஞ்சம் முன்னாடி தான் காஸ்ட் அக்கௌண்டன்ஸ்ன்ற ரோல் வந்து கிரியேட் ஆகி அதை வந்து சீமா லண்டன் வந்து ரெக்கக்னைஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. நம்ம இதுல கொல்கட்டால 1959ல டிஃபென்ஸ் சர்வீசஸ் பீப்புளெலாம் என்ன பண்ணாங்கன்னா இது வந்து நீடு எப்படி சீமா லண்டன்ல இருக்கோ அந்த மாதிரி ஒரு ரோல் நம்ம இந்தியாவில் இருக்கணும் அப்படின்னு சொல்லி எடுத்து கொல்கட்டாவை வந்து ஒரு ஹெட் ஆஃபீஸாக வச்சு அப்புறம் 1968ல வந்து நல்ல ஒரு ஒரு நல்ல ஒரு புஷ் எடுத்துட்டு வந்தாங்க அதில். அதுக்கப்புறம் 2013ல செக்ஷன் 148 கம்பெனிஸ் ஆக்ட்ல அதோட சிக்னிஃபிகன்ஸை இன்னும் இன்க்ரீஸ் பண்ணி காஸ்ட் அக்கவுண்டிங், காஸ்டிங், காஸ்ட் அக்கவுண்டன்சி இந்த மூணு டெர்மினாலஜிக்கும் லைக் தெர் இஸ் அ வெரி ஸ்லைட் டிஃப்ரென்ஸ், பட் இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் தட் எவ்ரிபடி ஷுட் ஹாவ் த நாலேஜ் ஆஃப் காஸ்ட் அப்படின்ற ஒரு விஷயத்த உலகத்துக்கு சாரி இந்தியா பர்வியூல எடுத்துட்டு வந்தது. 2013க்கு அப்புறம் அதோட சிக்னிஃபிகன்ஸ் இன்னும் இதுவாச்சு. அதாவது நாங்க படிக்கும்போது சிஎம்ஏக்கு ரொம்ப வேல்யூவே கிடையாது. அப்புறம் ஸ்லோலி மோடி கவர்மெண்ட் வந்ததுக்கு அப்புறம் தான் இட் ஸ்டார்டட் இன்க்ரீசிங் இட்ஸ் அதோட இம்பார்ட்டன்ஸ் வர ஆரம்பிச்சிருக்கு. இதுல வந்து 4 விஷயம் நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். காஸ்ட் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ஒரு எக்ஸ்பெண்டிச்சர். நான் ஒரு கடையில போய் டீ குடிக்கிறேன் அப்படின்னா அப்படின்னா என்ன அர்த்தம், அந்த டீ குடிக்கிற ப்ரிப்ரேஷன்ல என்னெல்லாம் இருக்கும் செல்வா? நான் வந்து டீ இப்போ கடையில போய் குடிக்கிறேன்னா டீ குடிக்கிறதுக்கான காஸ்ட் டீ எவ்வளோ ஒரு 12 ரூபாய் இருக்குமா? ஒரு 12 டு 20 ரூபா இருக்கும்ல. ஸோ என்னெல்லாம் காஸ்ட் இன்வால்வ் ஆயிருக்கு செல்வா அதில்? காஸ்ட் ஆஃப் ப்ரிப்பேரிங் ஒன் கப். ம், சூப்பர். அப்புறம் வெரி குட். ஸோ டீ ம் மேட் ம் இதெல்லாம் கரெக்டா? ஸோ இப்போ வந்து சாய் அது என்னது சாய் கிங்ஸா அப்படின்னு ஒரு ஸ்டார்ட் அப் தானே அவங்கல்ல, ரீசெண்டாக ஆரம்பிச்சிருக்காங்க. சாய் கிங்ஸ் தானே அது? சாய் கிங்ஸ் ஃப்ரான்ச்சைஸ் ஆனால் அது செம்ம ஹிட் ஆயிடுச்சு பார்த்தீங்களா? அதுலேயே நிறைய கொடுக்குறாங்க டீ இதெல்லாம். நான் ஒரு 2 வாட்டி போயிட்டு வந்தேன். பட் ஆனால் அவங்களோட ப்ரெசன்டேஷன் வந்து சூப்பராக இருக்கு. எனக்கு டேஸ்ட் அவ்வளோ எனக்கு டிஃப்ரென்ஸ்லாம் ரொம்ப தெரியல. பட் அவங்களோட ப்ரெசன்டேஷனு அந்த கப்பு அந்த கப்பு கலர் க்ரீன் ஏதோ ஒரு கலரில் இருக்கு, அதெல்லாம் வந்து நல்லா டிஃப்ரெண்ட்டாகவே இருக்கு ஆக்சுவலாக. ஆனால் இங்க மகாலிங்கபுரம் கிட்ட வந்து 24 ஹவர்ஸ் சொல்லிட்டு ஒரு சாய் ஷாப் இருக்கு. கொரோனா பிஃபோர் இருந்தது ஆக்சுவலா, இப்ப இருக்கான்னு தெரியல.
அங்க வந்து எப்படின்னா டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர்ஸ் ஆஃப் டீ யோசிச்சே பார்த்துருக்க மாட்டோம். அந்த மாதிரி ஃப்ளேவர்ஸ்லாம் நிறைய கொடுத்துட்டு இருந்தாங்க. ஆனா அவங்க கொடுத்துருக்கிறதே 6 ருபீஸோ 7 ருபீஸோ தான். பட் ஓகே, நான் நார்மலாவே இருந்தது. ஸோ அவங்க கிட்ட கேட்கும்போது ஒரு நாளைக்கு அவங்க ப்ராஃபிட் மட்டுமே ஐ திங்க் 85,000 ஒரு நாளைக்கு ப்ராஃபிட் பார்ப்பாங்க. தட் ஆனா அந்த ஷாப் இப்போ இருக்கான்னு தெரில. அப்போ 85,000 ஒரு நாளைக்கு இப்போ ப்ராஃபிட் பார்க்குறாங்க அப்படின்னா அப்போ நீங்க பார்த்துக்கோங்க அவங்க வந்து எந்த ஸ்கேல்ல வந்து அவங்க ஒர்க் பண்றாங்க. 3 ஷிஃப்ட் போட்டு ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் தான். மார்னிங் காலேஜ், இது நைட்டு வந்து ஸ்டூடெண்ட்ஸ் தான். ஸோ அந்த லேபராக இருக்கட்டும், மெட்டீரியலாக இருக்கட்டும், எதுவுமே இதுவே கிடையாது. எல்லாம் அவங்க சொல்றதெல்லாம் சொல்றது தான் எனக்கு தெரியல. எல்லாம் டார்ஜிலிங் டீன்றாங்க. அப்புறம் அஹ், ஊட்டி டீ சொல்றாங்க. அந்த மாதிரி ஏதோ வெரைட்டியா வச்சிருக்காங்க. ஊட்டி டீ, டார்ஜிலிங் டீ, அப்புறம் கூர்கு அந்த மாதிரி. கூர்குல ஏதோ சம் இது ஆஃப் முக்கியமான ஸ்பைசஸ் யூஸ் பண்றாங்கன்றாங்க. ஆனா காஸ்ட் பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியா இருக்கு. எக்கச்சக்க கூட்டம். கார்ப்பரேட் பீப்புள்லாம் நிறைய அங்க வராங்க நைட் அண்ட் டே. ஸோ காஸ்ட் ஆஃப் ப்ரிப்பேரிங் 1 கப் ஆஃப் டீன்றது தான் வந்து காஸ்ட் அப்படின்ற ஒரு வார்த்தை. அதுல எல்லாமே அடங்கியிருக்க செல்வா டோல்டு. ஆனா இப்போ இத வந்து காஸ்ட் அக்கவுண்டன்சி அப்படின்னு வரும்போது என்னன்னா அது ஒரு அகாடமிக் டிசிப்ளின் ஆஃப் காஸ்ட் அக்கவுண்டிங். காஸ்ட் அக்கவுண்டன்சி இஸ் அகாடமிக் டிசிப்ளின் ஆஃப் காஸ்ட் அக்கவுண்டிங். ஸோ காஸ்ட் அக்கவுண்டன்சில என்ன சொல்றாங்கன்னா என்ன பிரின்சிபல்ஸ், நான் வந்து எனக்கு காஸ்ட் வந்து இதுல நான் வேல்யூட் ஆக்டிவிட்டீஸ்லாம் ஐடென்டிஃபை பண்றதுக்கு எனக்கு ஒரு வழிமுறைகள் தெரியணும் இல்லையா? அது சொல்ற அந்த அகாடமிக் டிசிப்ளின் தான் வந்து காஸ்ட் அக்கவுண்டன்சி. அதுதான் இட் இஸ் அப்ளிகேஷன் ஆஃப் காஸ்டிங் அண்ட் காஸ்ட் அக்கவுண்டிங் பிரின்சிபல்ஸ், மெத்தட்ஸ் அண்ட் டெக்னிக்ஸ் டு த சயின்ஸ், ஆர்ட் அண்ட் ப்ராக்டிஸ் ஆஃப் காஸ்ட் கண்ட்ரோல் அண்ட் அசர்டைன்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட்டபிலிட்டி. இது காஸ்ட் அக்கவுண்டன்சி. அடுத்து வந்து காஸ்ட் அக்கவுண்டிங். காஸ்ட் அக்கவுண்டிங்னா என்ன அர்த்தம்னா எல்லா இன்ஃபர்மேஷனையும் சேர்த்து ஓகே அதுல வந்து காஸ்ட் ஆப்ஜெக்ட். காஸ்ட் ஆப்ஜெக்ட்னா ஒன்றும் இல்லை, ஒரு ப்ராடக்டை காஸ்ட் ஆப்ஜெக்ட் சொல்லலாம், ஒரு கஸ்டமரை காஸ்ட் ஆப்ஜெக்ட்னு சொல்லலாம். பண்ணிட்டு அதுக்கான பட்ஜெட் போடுறது அழகா. பட்ஜெட் போட்டு ஆக்சுவல்ஸ் பட்ஜெட்டுக்கும் ஆக்சுவல்ஸ்க்கும் கம்பேர் பண்ணி அதுல வந்து நிஜமாலே ஃபேவரபிள் இருக்கா இல்ல அட்வர்ஸ் வேரியன்சஸ் இருக்கா, இந்த மாதிரி ஒரு டிஃபரன்சஸ் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதுக்கான மெஷர்ஸை எடுக்கிறது காஸ்ட் அக்கவுண்டிங். கடைசியா காஸ்டிங். காஸ்டிங்ன்றது வந்து இட்ஸ் நாட் ரெக்கமெண்டட் எக்ஸப்ட் வித் குவாலிஃபைங் அப்ஜெக்டிவ். ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டாண்டர்ட் காஸ்டிங். காஸ்டிங்ன்றது என்னன்னா நிறைய டைப்ஸ் ஆஃப் காஸ்டிங் இருக்கு. இப்போ வந்து ஆயில் ரிஃபைனரி இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்னா அங்க வந்து ப்ராசஸ் காஸ்டிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று பண்ணுவாங்க. இல்ல நான் வந்து எனக்கு வந்து ஒரு ஒரு 3 ப்ராஜெக்ட் கையில கொடுத்துருக்காங்க. இந்த 3 ப்ராஜெக்ட்ல ஐ வுட் லைக் டு டேக் அப் எனி ஒன் ப்ராஜெக்ட், பட் எனக்கு எப்படி பண்றதுன்னு தெரியல. அப்போ அந்த attributes to find out which project will be feasible for me to take it upன்றதுக்கு சில attributes இருக்கு. அது வந்து இந்த மாதிரி டிசிஷன் மேக்கிங்க்கு மார்ஜினல் காஸ்டிங்னு ஒரு கான்செப்ட். உங்களுக்கு ஞாபகம் இருக்கா செல்வா மார்ஜினல் காஸ்டிங்? நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது படிச்சோம். டிசிஷன் மேக் ஆர் பை டிசிஷன் ஞாபகம் இருக்கா? லைக் ஒரு 3 ப்ராடக்ட் இருக்கும், 2 காம்பினேஷன் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் எடுத்துக்கலாம். சாரி செல்வா, சௌந்தர்யா சௌந்தர்யா, சாரி செல்வா. அங்க மார்ஜினல் காஸ்டிங்ன்ற ஒரு டாபிக் ஞாபகம் இருக்கா? சாரி சாரி செல்வா, நான் சௌந்தர்யாக்கு பதிலா அவங்க பேர் சொல்லிட்டேன். அது இப்போ கான்ட்ராக்ட் காஸ்டிங்னு ஒரு நேமிங் வச்சிருக்காங்க. அது எதுக்குன்னா எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபார் கன்ஸ்ட்ரக்ஷன் கான்ட்ராக்ட்ஸ். ஸோ அந்த மாதிரி காஸ்டிங்ன்றது அதை டிஃபைன் பண்றது அப்படின்னு சொல்றாங்க. காஸ்ட் அக்கவுண்டிங்கோட ஓவரால் அப்ஜெக்டிவ்ஸ் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா இது ஒரு டிஸ்கஷன் செஷனா கூட எடுத்துக்கலாம். வஷிதா நீங்க சொல்லுங்க வஷிதா, காஸ்ட் அக்கவுண்டிங்கோட அப்ஜெக்டிவ் என்னலாம்? இது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் தியரி கொஸ்டின். அப்ஜெக்டிவ் ஆஃப் காஸ்ட் அக்கவுண்டிங் நோட் பண்ணிக்கோங்க. காஸ்ட் அக்கவுண்டிங்கோட அப்ஜெக்டிவ் என்ன என்னலாம் ஒரு பாயிண்ட் சொல்லுங்க வஷிதா. குட், வெரி குட். மித்ரா நீங்க? காஸ்ட் ரிடக்ஷன், காஸ்ட் கண்ட்ரோல், ஓகே. வேஸ்டேஜ் கம்மி பண்ணோம்னாலே ஓகே ஃபைன், குட். செல்வா நீங்க சொல்லுங்க செல்வா, என்ன அப்ஜெக்டிவ்ஸா இருக்கலாம்? ரெக்கார்ட் ஆஃப் தி இன்புட்ஸ் இன்வால்வ்டு. ஆ
அதாவது நீங்க என்ன சொல்றீங்கன்னா அதுக்கான ரெக்கார்ட்ஸ் மெயின்டைன் பண்றதுன்னு சொல்றீங்க. ரா மெட்டீரியலோட பிரைசிங் என்ன அதெல்லாம். ம். இதெல்லாம். ஓகே. குட். சௌந்தர்யா நீங்க சொல்லுங்க சௌந்தர்யா. நீங்க என்ன நினைக்கிறீங்க காஸ்ட் அக்கவுண்டிங்கோட அப்ஜெக்டிவ்? ம். 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 ஓகே. ஸோ ஃபிக்சேஷன் ஆஃப் செல்லிங் ப்ரைஸ்க்கு உங்களுக்கு ஒரு டைரக்ஷன் கொடுக்கும். ஓகே. குட். அக்ஷயா நீ சொல்லுடா. குட். சூப்பர்ரா, வெரி குட்ரா. ஸோ ஆல்மோஸ்ட் எல்லா பாயிண்ட்ஸும் சொல்லிட்டீங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஃபிக்சேஷன் ஆஃப் செல்லிங் ப்ரைஸ் சௌந்தர்யா சொல்லிட்டாங்க. காஸ்ட் கண்ட்ரோலு வஷிதா சொன்னாங்க. மித்ரா சொன்னாங்க. டிவிஷன் வைஸ் ஆக்டிவிட்டி வைஸ் யூனிட் வைஸ் ப்ராஃபிட்டபிலிட்டி ஆல்மோஸ்ட் இது வந்து இது ஒரு நியூ பாயிண்ட் ப்ராஃபிட்டபிலிட்டி அசஸ் பண்றது. வேஸ்டேஜஸ் வந்து எல்லா சொல்றதையுமே கவர் ஆச்சு. Other gaps in the production process services. Cost accounting helps in presentation of relevant data to the management தான் record maintenance செல்வா சொன்னது. which helps in decision making வந்து அக்ஷயா சொன்னது. ஸோ ஆல்மோஸ்ட் நீங்க எல்லாம் சொன்ன பாயிண்ட்ஸ் தான் இங்க கான்சாலிடேட் ஆயிருக்கு. இது வந்து ஒரு 7 மார்க்ஸ்ல எதிர்பார்க்கலாம் objectives of cost accounting. ஸோ end of the day decision making is an important function of the management which has specific linkages to strategic success failure of an organization. அது ஒண்ணு. அப்புறம் இப்ப ஸ்கோப் ஆஃப் காஸ்ட் அக்கவுண்டிங் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப ப்ராட் அது காஸ்ட் அக்கவுண்டிங்கோட ஸ்கோப். இப்போ புக் கீப்பிங்கா இருக்கட்டும், ஒரு ஒரு ப்ராடக்ட் இல்ல ஒரு ப்ராசஸ். இப்போ ஆயில் ரிஃபைனரி இண்டஸ்ட்ரி செக்கு கடைக்குலாம் போனீங்கன்னா ஃபர்ஸ்ட் எள்ளும் கருப்பட்டியும் ஒரு ப்ராசஸ் பண்ணல போடுவாங்க. அப்புறம் கருப்பட்டியிலேருந்து அதுலேருந்து ரெசிடியூ வருது ஸ்கிராப்பா அது கொஞ்சம் வித்துருவான் வெளியில. அப்புறம் அந்த ப்ராசஸ் ஒன் இருக்கிற அவுட்புட் ப்ராசஸ் டூக்கு போய் ப்ராசஸ் டூவில் அப்புறம் கலரிங்லாம் போட்டு ஃபினிஷ்டு ப்ராடக்டா பாட்டில்னா. யார் அந்த செக்கு கடையில போய் அந்த ஆயில் பார்த்துருக்கீங்க அந்த ப்ராசஸ் பார்த்துருக்கீங்களா? பார்த்துருக்கீங்க. அப்போ வந்து அது நீங்க பார்க்கும்போது முதல் ப்ராசஸ்ல இருக்கிற அதே கலர் கடைசி ப்ராசஸ்ல இருக்காது. பார்த்துருக்கீங்களா கண்ணா? ஆக்சுவலா கருப்பெட்டி வந்து பயங்கர டார்க்கான ஒரு விஷயம். பட் நம்மளுக்கு ஆயில் என்ன அவ்வளவு டார்க்காவா கிடைக்குது? இல்ல. ப்ராசஸ் டூ எண்ட்ல ஒண்ணு மிக்ஸ் பண்ணுவாங்க ஒரு சொல்யூஷன். ஓகேவா? ஆனா இந்த ப்ராசஸ் ஒன் ப்ராசஸ் டூ ப்ராசஸ் த்ரீலாம் சொல்றோம் இல்லையா, இது வந்து தனியா அதுக்குன்னு ஒரு டைப் ஆஃப் காஸ்டிங் இருக்கு நம்மளுக்கு. அது கால்டு ப்ராசஸ் காஸ்டிங். அதுக்கான காஸ்ட் அக்கவுண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் தனியா இருக்கு. ஸோ அப்பனா என்ன அர்த்தம்னா ஒரு ஒரு டைப் ஆஃப் இண்டஸ்ட்ரிக்கும் ஒரு ஒரு டைப் ஆஃப் மேனுஃபேக்சரிங் ஆக்டிவிட்டிக்கும் நம்மளுக்கு கேஸ்ன்றது ஒன்று சப்போர்ட் பண்ணிட்டே வரும். இது இந்த டைப் ஆஃப் இண்டஸ்ட்ரியா அப்ப இந்த கேஸ் பாருன்ட்டு. அப்பனா என்ன அர்த்தம்? காஸ்ட் அக்கவுண்டிங் வந்து இட் ஹெல்ப்ஸ் டு அசர்டைன் த காஸ்ட் ஆஃப் ப்ராடக்ட், ப்ராசஸ், ஜாப், சர்வீசஸ் எக்ஸெட்ரா. ஓகே. அப்புறம் காஸ்ட் அனலைஸ் பண்றது. கம்பேரிசன்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா காஸ்ட் ஃப்ரம் ஆல்டர்னேட்டிவ் கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன் சச் அஸ் யூஸ் ஆஃப் டெக்னாலஜி. இப்போ நான் ஒரே டெக்னாலஜியை யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா லாங் ரன்ல கண்டிப்பா அந்த டெக்னாலஜி வந்து ஆப்சலசன்ஸ் ஆயிடும். அப்ப நான் என்ன பண்ண ஹேவ் டு கோ ஃபார் அ அப்கிரேடேஷன். அப்போ அந்த ஆல்டர்னேட்டிவ் கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன் பண்ணும்போது எனக்கு எனக்கு நிஜமாலே ஐ மே ரீப்பிங் ப்ராஃபிட்ஸ் ஆரன் பார்த்துட்டு தான்
லைவுக்கு நான் எடுத்துன்னு போனோம். அப்போ காஸ்ட் கம்பேரிசனுக்கு அது யூஸ்ஃபுல்லா இருக்கு. காஸ்ட் கண்ட்ரோல் as everyone told, காஸ்ட் ரிப்போர்ட்ஸ் as செல்வா told, presentation of the cost is ultimate function of cost accounting. இந்த ரிப்போர்ட்ஸ் வந்து they are based primarily for use by the management at different levels. அப்பனா காஸ்ட் ரிப்போர்ட்ஸ் அப்படின்றது வரும்போது இது எல்லாமே சுத்தி 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 ஒரே ஒரு இடம் தான், ஞாபகம் வச்சுக்கோங்க. டிசிஷன் மேக்கிங், காஸ்ட் மினிமைசேஷன், காஸ்ட் கண்ட்ரோல். ஓகே, இந்த மூணு பாயிண்ட்டையும் நீங்க டில், அதாவது எந்த இன்டர்வியூ கொஸ்டினா இருந்தாலும் சரி, இல்லை எந்த தியரிட்டிக்கல் கொஸ்டினா இருந்தாலும் சரி, சுத்தி சுத்தி ஒரு காஸ்ட் ஆடிட்டா சுத்தி இதுதான் வரும். காஸ்ட் அக்கௌண்டிங்கோட இதுவா டிசிஷன் மேக்கிங்கா சுத்தி இதுதான் வரும். ஸோ இந்த மூணு பாயிண்ட்டை கனெக்ட் பண்ணியே நம்ம யோசிச்சுட்டே இருக்கணும் நம்மளோட ஜேர்னி ஆஃப் காஸ்ட் அக்கௌண்டிங். கடைசியாக காஸ்ட் ஆடிட் வெரி இம்பார்ட்டன்ட். இது காஸ்ட் ஆடிட் வந்து வெரிஃபிகேஷன் ஆஃப் கரெக்ஷன், verification of correctness of cost accounts and check on the adherence to the cost accounting plan. Its purpose is not only to arithmetical accuracy மாதிரி கிடையாது, CAS ஓட எவ்வளவு தூரம் இந்த மேனுஃபேக்சரிங் ஆக்டிவிட்டி, மேனுஃபேக்சரிங் யூனிட் வந்து ஃபாலோ பண்றாங்கன்றது பார்க்கறது தான் காஸ்ட் ஆடிட்டோட முக்கியமான வேலை. ஓகே, காஸ்ட் அக்கவுண்டிங் சிஸ்டம்ல நிறைய சிஸ்டம்ஸ் இருக்கு. ஹிஸ்டாரிக்கல் சிஸ்டம், அப்சர்ப்ஷன் காஸ்டிங், டைரக்ட் காஸ்டிங், ஸ்டாண்டர்ட் காஸ்டிங், யூனிஃபார்ம் காஸ்டிங், டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் காஸ்டிங் இருக்கு. இதெல்லாம் நம்ம ஒரு சாப்டரா படிக்க போறோம். ஓகேவா? அப்சர்ப்ஷன் காஸ்டிங் பின்னாடி வருது. ஹிஸ்டாரிக்கல் காஸ்டிங்ன்றது காஸ்ட் விச் இஸ் ஆல்ரெடி இன்கர்ட் இன் பாஸ்ட். இது ரொம்ப டீடைல்டெல்லாம் படிக்க மாட்டோம். நடுவில் ஒரு ரெண்டு இதை பத்தி ஒரு சும்மா ஒரு ரெஃபரன்சஸ் மட்டும் எடுத்துட்டு வராங்க. இது பேசிக்கா என்னன்னா ஒரு போஸ்ட்மார்ட்டம் எக்ஸாமினேஷன் மாதிரி. அப்சர்ப்ஷன் காஸ்டிங்ன்றது எப்படின்னா, நான் ஒரு கேள்வி கேட்குறேன். ஒரு ஒரு ம், ஒரு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் காஸ்ட்ல ரெண்ட் வந்து ஃபிக்ஸட் காஸ்டா வேரியபிள் காஸ்டா? வேரியபிள். ஓகே, ஓகே. வேரியபிள்னா எப்படா வரும், எப்படி வரும்ன்றீங்க ரெண்ட்? பட் ஆனா அந்த 1 இயர்க்கு அது கான்ஸ்டன்ட் தான்ல. இப்போ ஒரு 1 இயரோட ஃபினான்ஷியல் இயர் அப்படின்னா, ஓகே, இப்போ 1 இயர் பொறுத்த வரைக்கும் அது ஃபிக்ஸட் காஸ்ட், கரெக்டா? ஸோ ஒரு ஒரு ஃபினான்ஷியல் இயர் பெர்ஸ்பெக்டிவ் பார்த்தீங்கன்னா ரெண்ட் வந்து ஃபிக்ஸட் காஸ்ட் தான். ஓகே, நீங்க சொல்ற அந்த வேரியபிள் கான்டெக்ட் வந்து கரெக்ட். பட் ஆஸ் அ ஃபினான்ஷியல் இயர் 1 இயர் பெர்ஸ்பெக்டிவ் அப்படின்னு பார்த்தோம்னா இட்ஸ் அ ஃபிக்ஸட் காஸ்ட். டெப்ரிசியேஷன் ஃபிக்ஸடா வேரியபிளா? ஆ, நம்ம புக்ஸ் பொறுத்த வரைக்கும் அது இட்ஸ் a ஃபிக்ஸட் காஸ்ட் தான். ஓகேவா? இன்சூரன்ஸ் ப்ரொடாமினன்ட்லி இட்ஸ் a ஃபிக்ஸட் காஸ்ட். அதே மாதிரி சில மெயின்டெனன்ஸ் எக்ஸ்பென்சஸ்லாம் ஃபிக்ஸட் காஸ்ட். அதாவது இந்த ஃபிக்ஸட் காஸ்ட் என்ன, வேரியபிள் காஸ்ட் என்ன, இது எப்படி ஒரு காஸ்ட் யூனிட்ஸ்க்கு வந்து அலோகேட் ஆகுறது, அண்ட் இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ், அது ஒரு ஒரு செட் ஆஃப் முக்கியமான சாப்டர். அதெல்லாம் வந்து எப்படி ஆக்டிவிட்டி லெவல்ல அப்சர்வ் ஆகுறது, அதெல்லாம் பத்தி படிக்கிறது தான் வந்து அப்சர்ப்ஷன் காஸ்டிங். இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் என்னெல்லாம் எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்கலாம்? வஷிதா நீங்க சொல்லுங்க. வாட் ஆர் இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் ரா? அட்மினிஸ்ட்ரேஷன். அட்மினிஸ்ட்ரேஷன். Administration overheads is an indirect expense. Salary is an indirect expenses. வேறெல்லாம்? அஷிதா நீங்க சொல்லுங்க அஷிதா. Depreciation is an indirect expense. அப்புறம் overheads எப்படிடா பிரியறது வஷிதா? எப்படி overheads பிரியறது? Selling and distribution, correct. ஆ, administrative overheads, selling and distribution overheads, அப்புறம் production overheads, research overheads, marketing overheads, research and expense overheadsல predominantly இந்த categories பார்த்திருக்கோம் இல்லையா? ஸோ அதெல்லாம் வந்து எப்படி அசஸ்மெண்ட் பண்ண போறோம் அப்படின்னு பார்க்கறது அப்சர்ப்ஷன் காஸ்டிங். டைரக்ட் காஸ்டிங்ன்றது எப்படின்னா ப்ராடக்ட்டோட டைரக்ட்லி ரிலேட்டட் காஸ்ட், டைரக்ட் மெட்டீரியல், டைரக்ட் லேபர், வேரியபிள் மேனுஃபேக்சரிங் எக்ஸ்பென்சஸ், இதை மட்டும் பத்தியே
டீடைல்டா அசஸ் பண்றது வந்து டைரக்ட் காஸ்டிங் உண்டு. ஓகே, ஸ்டாண்டர்ட் காஸ்டிங் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, என்கிட்ட ஆல்ரெடி ஒரு ஒரு காஸ்ட் இருக்கு, ஆக்சுவல்ஸும் நான் வச்சிருக்கேன். அப்போ அது ரெண்டுத்துக்குமான டிஃபரன்சஸ் எப்படி அட்வர்ஸா வருதா இல்ல ஃபேவரபிளா வருதா அப்படின்னு சொல்றது ஸ்டாண்டர்ட் காஸ்டிங். யூனிஃபார்ம் காஸ்டிங் வந்து ரொம்ப இது பயங்கர சிக்னிஃபிகண்ட்லாம் கிடையாது. யூனிஃபார்ம் காஸ்டிங்ல பெரிய ஒரு விஷயம் என்னன்னா, இன்எஃபிஷியன்சிஸ்லாம் வந்து இது எலிமினேட் பண்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் யூனிஃபார்ம் காஸ்டிங். இதுல ஸ்டாண்டர்ட் காஸ்டிங் டீடைல்டா படிப்போம், டைரக்ட் காஸ்டிங் படிப்போம், அப்சர்ப்ஷன் காஸ்டிங் டீடைல்டா படிப்போம் பின்னாடி. எசென்ஷியல்ஸ் ஆஃப் அ காஸ்ட் அக்கவுண்டிங் சிஸ்டம். காஸ்ட் அக்கவுண்டிங் சிஸ்டமோட எசென்ஷியல்ஸ் என்னன்னா, இது வந்து எப்பவுமே சிம்பிளா இருக்கணும், ப்ராக்டிக்கலா இருக்கணும். இட் ஷுட் பி கேப்பபிள் ஆஃப் மீட்டிங் த ரெக்வயர்மெண்ட் ஆஃப் அ பிசினஸ் கன்சர்ன். அப்புறம் ஒரே ஒரு விஷயம் எல்லாருக்கும், தியரி ஈக்குவல் சம்ஸுக்கு ஈக்குவலண்டா தியரி ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். ஓகே, சம் மட்டும் பார்க்குறேன் அதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகாது. ஓகேவா? ஸோ எல்லாத்துலேயுமே சரி, ஃபினான்ஷியல் அக்கௌண்ட்ஸ்லேயும் சரி, காஸ்டிங்லேயும் சரி, தியரி ஈக்குவலாக படிச்சுக்கோங்க. தியரி வந்து ஒரு பெரிய ஒரு சப்போர்ட்டிவ் டூல் மாதிரி உங்களுக்கு எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கிளியர் பண்ணுறதுக்கு. சம்ஸ் மட்டும் பார்க்காதீங்க, ஃபுல் புக்கு ஃபுல் தியரி, ஃபுல் புக்கு ஃபுல் சம்ஸ், இல்லஸ்ட்ரேஷன்ஸ் எல்லாம் போட்டு பார்க்கணும். ஓகேவா? ஆ, ஸோ காஸ்ட் அக்கவுண்டிங் சிஸ்டம் வந்து ஷுட் பி டெய்லர் மேடு, ப்ராக்டிக்கல், சிம்பிள். அதே மாதிரி காஸ்ட் அக்கவுண்டிங் சிஸ்டம் வந்து ஷுட் பி அக்யூரேட்டாக இருக்கணும். அண்ட் நம்ம என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா, எக்ஸிக்யூட்டிவ்ஸ் ஃப்ரம் டிஃப்ரெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸ், இப்போ ஃபோர்மேன்லாம் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், லைவாக அவர் தான் ஃபேக்ட்ரியில் ஒர்க் பண்ணுவார், அவர்கிட்ட போய் பேசணும். நம்ம பேசினாதான் இன்டர்னாக இருக்கும்போது இதெல்லாம் நம்ம பண்ண சொல்லுவாங்க. போய் பேசி அவருக்கு அந்த நிஜமாலே அவருக்கு லேபர் அந்த மேனுஃபேக்சரிங் செட்டப்ல என்னெல்லாம் சேலஞ்சஸ் பாட்டில் நெக்ஸ் இருக்கு, அவர் என்ன சஜஷன்ஸ்லாம் கொடுக்குறாரு, அந்த சஜஷன்ஸ்லாம் நான் என் பட்ஜெட்டில் எப்படி இன்கார்பரேட் பண்ணலாம் அப்படின்ற விஷயங்கள்லாம் நம்ம அவர்கிட்ட போய் பேசணும். ஸோ அப்போனா என்ன அர்த்தம்னா, வி ஷுட் ஹாவ் அ கார்டியல் ரிலேஷன்ஷிப் வித் த எம்ப்ளாயீஸ். இல்லை இல்லை நான் சீனியர் மேனேஜர், நான் ரூம்லேயே உட்காந்துப்பேன், நான் காஸ்ட் அக்கௌண்டன்ட் தான், ஒன்றுமே ஒர்க் அவுட் ஆகாது. காஸ்ட் அக்கௌண்டன்ட்ஸ் வந்து ஷுட் பி வெரி மச் ஃப்ரெண்ட்லி வித் த லேபரர்ஸ். ஏன்னா இந்த காஸ்ட் அக்கௌண்டன்ட் லேபரர் கூட இருந்தாதான் அவங்களோட பாட்டில் நெக்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதை வந்து அவங்க பட்ஜெட்ல கரெக்டா அலைன் அப் பண்ணி ப்ராப்ளம் சால்வ் பண்ண முடியும். நான் ப்ராசஸ் லைவாவே நான் ஃபேக்டரிக்கே போக மாட்டேன், நான் வந்து ரூம்லேயே உட்காந்து பட்ஜெட் மட்டும் பண்ணிட்டு இருப்பேன்னா என்னோட பட்ஜெட் வந்து எஃபெக்டிவாகவே இருக்காது. ஓகே, ஸோ நம்ம காஸ்ட் அக்கௌண்டன்ட் ரோல் ஜஸ்ட் நாட் சிட்டிங் அட் ஒன் இது மேனுஃபேக்சரிங் சைட்டு, அங்கே தான் நீங்கள் வேலைக்கு போகிறீங்க அப்படின்னா அதுதான் உங்களோட கோர் காஸ்ட் அக்கௌண்டன்ட்டோட வேலை. ஓகே, சி கார்ப்பரேட் பிபிஓஸ் மாதிரி போறீங்கன்னா தென் இட் வில் பி அ டிஃப்ரெண்ட் டைமென்ஷனா. பட் கோரா நான் வந்து ஒரு 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 ப்ராஜெக்ட் வேணும் வேணும் வேண்டான்ற மாதிரி ஒரு டிசிஷன் மேக்கிங் கொடுக்க போறேன் அப்படின்னா லைவா களத்துல இறங்கி அவங்க கூட பேசி ப்ராப்ளம் என்னன்னு பார்த்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதன் மூலமா இஷ்யூஸ்லாம் சால்வ் பண்றதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி நிறைய இருக்கு. அதான் சொல்றாங்க நெசசரி கோஆபரேஷன் அண்ட் பார்ட்டிசிபேஷன் ஆஃப் எக்ஸிக்யூட்டிவ்ஸ். the cost of installing and operating the system should not be very too high. அது நல்லா இன்ஷூர் பண்ணிக்கணும். அதே மாதிரி unnecessary, அதாவது unnecessary details வச்சு காஸ்டிங்ல வந்து இது பண்ணக்கூடாது. it should be significant-ஆ இருக்கணும் அந்த காஸ்டிங் அக்கவுண்டிங் சிஸ்டம் வந்து. it should include only the significant areas. again the non valued activities வந்து எடுத்துக்க கூடாது. carefully phased program should be prepared by means of net. நான் வேலிட்னா தேவையில்லாத ஒர்க், தேவையில்லாத ஆக்டிவிட்டீஸ். ஒரு பெரிய ஆக்டிவிட்டியில அந்த ஆக்டிவிட்டியே தேவையில்லாம இருக்கும், ஆனா நம்ம அதை ஆட் பண்ணி பண்ணிட்டே இருப்போம். அது மாதிரி அது நார்மலா செல்வா, இப்போ ஒரு ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது நிறைய வேலைகள் பண்ணிட்டே இருப்போம் செல்வா. ஆனா ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் தான் ரிவ்யூ பண்ணும்போது தெரியும் இந்த வேலைலாம் நிஜமாலே வேல்யூ அடிஷன் பண்றது தானே, இஸ் இட் ரியலி ஆடிங் ப்ராஃபிட் டு மை பிஸ்னஸ் ஆர் எனி இட் இஸ் ரிசல்ட்டிங் இன் மினிமைசேஷன் ஆஃப் காஸ்ட் டு மை பிஸ்னஸ் நம்ம கேள்வி கேட்கும் போது தான் அந்த ஆக்டிவிட்டியே கண்ணில் எனக்கு நம்மளுக்கு தெரியும். அந்த வழக்கண்ணை விட்டு பார்க்குறோம்ல, அங்கதான் சிஎம்ஏ ரோலே வருது. அக்கௌண்டன்ட் எல்லாத்தையும் பண்ணுவான், ஆனா சிஎம்ஏ என்ன பண்ணுவான்னா தேவையான இருக்கிறத மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுவான். அதான் நான் வேல்யூட் ஆக்டிவிட்டீஸ். ஓகேவா? management should have a faith. See, always வந்து we should ensure like the value added activities வந்து ஐடென்டிஃபை பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். எல்லாத்துலேயுமே எந்த ப்ராசஸ் இருந்தாலும் ஐடென்டிஃபை பண்ணிட்டோம்னா அப்புறம் நம்ம தான் ராஜா. அதுல வந்து டக்குன்னு எடுத்து ஒரு ஆட்டோமேஷன் மாதிரி போட்டோம் அப்படின்னா வேலை ரொம்பவே சிம்பிளிஃபைட் ஆகும்.
இப்ப நிறைய கம்பெனிஸ் ஓட டார்கெட்டே அப்படிதான் பண்றாங்க. வேல்யூ ஆக்டிவிட்டிஸ் ஐடென்டிஃபை பண்ணுங்க, அதுல ஒரு ஆட்டோமேஷன் பண்ணுங்க, பாட் எடுத்துட்டு வாங்க, அந்த ப்ராசஸையே அவ்வளவுதான், ஒரு ஹெட் கவுண்டே கம்மி பண்ணிடுறாங்க. இப்ப இதானே நடந்துட்டு இருக்கு லைவா. உங்களுக்கு எப்படி சௌந்தர்யா அந்த மாதிரி இருக்கா ஆர்கனைசேஷன்ல? நான் லைவா இப்ப அதுதான் பாக்குறேன் எல்லா ஆர்கனைசேஷன்லயும். உங்களுக்கு எப்படி அப்படி இருக்கா? பாட் மாதிரி எடுத்துட்டு வரணும். ம். அதாவது அது வந்து எப்படி பண்றாங்கன்னா, இப்போ நிறைய பேரை நான் வந்து லாஸ்ட் ஒரு 2 இயர்ஸ்ல நிறைய இவங்க கிட்டலாம் பேசும்போது அவங்க சொல்ற ஒரே விஷயம் என்னன்னா, எப்படியாவது ஹெட் கவுண்ட் கம்மி பண்ணுன்றாங்க, இல்ல அங்க ஒரு ஆட்டோமேஷன் பண்ணுன்னு சொல்றாங்க. அதனால பாட் எவ்வளவு ரூபாய் இருந்தாலும் நாங்க வாங்குறதா இருக்கோம். எனி ஒரு 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 ரொட்டீனா இருக்கிற எந்த ஒர்க்கையும் நீங்க பண்ணாதீங்க, பாட் ரிப்ளேஸ் பண்ணிடும். எதுவுமே ரொட்டீனா இல்லாம இருக்கிற டிஃப்ரெண்டா யூனிக்கா இருக்கு, அதுல நிஜமாலே இட் ஆட்ஸ் வேல்யூ டு த ப்ராஃபிட் லைன்ஸ்னா அதை டார்கெட் பண்ணுங்க, எங்க காஸ்ட் மினிமைசேஷன் ஆகுறதோ அதை டார்கெட் பண்ணுங்க அப்படின்றது தான் சொல்றாங்க. அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அதுதான் வந்து லாஸ்ட் ஒரு 1.5 இயர்ஸ் 2 இயர்ஸா எல்லா கார்பரேட் கம்பெனிஸும் டார்கெட் பண்றதே அதுதான். ஹெட் கவுண்ட் கம்மி பண்ணோம், பாட் எடுத்துட்டு வரணும், ஹெட் கவுண்ட் கம்மி பண்ணா பாட் எடுத்துட்டு வரணும், இல்ல அங்க ஒரு ஏஐ இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். பாட்ன்றது வந்து ஆட்டோமேஷன் டூல் மாதிரி கண்ணா. இப்படி இருக்கும். ஒரு காத்தால எழுந்துக்கிறீங்க, 6 மணிக்கு பல்லு பல்லு தேய்க்கிறீங்க, குளிக்கிறீங்க, சாமி நம்புறீங்க, போறீங்க, குக்கிங்லேயே ரொட்டீனா சில வேலை பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன் செல்வா. அந்த ரொட்டீனா பண்ற வேலைய பாட்டு கிட்ட கொடுத்தா அது பண்ணி கொடுத்துரும். அந்த மாதிரி டெக்னாலஜி. இந்த அது என்னது, அது என்ன படம் அது, ஒரு ரவிக்குமார் படத்துல கூட அந்த பாட் பத்தி எல்லாம் சொல்லுவாங்க. ஒரு ஒரு லைன் மாதிரி வரும், இனிமே ஃபியூச்சர் ட்ரெண்ட் வந்து பாட்ஸ் தான் அந்த மாதிரி. இதுதான் பாட். இது வந்து பேசிக்கா ஏஐயோட ஒரு ஒன் ஆஃப் த பேக் எண்ட் இதுன்னு சொல்லுவாங்க. எல்லாமே இருக்கு செல்வா இதுல. ஹியூமன் பாட், வாட்டர் பாட், நிறைய பாட்ஸ் கொடுத்துட்டு வந்துடும். ரொட்டீன் ஒர்க் இது பாத்துரும் செல்வா, நீங்க நான் ரொட்டீன் ஒர்க்கை கான்சென்ட்ரேட் பண்ணா போதும். அந்த மாதிரி இப்போ வந்து இதுக்குன்னு இப்போ கோர்சஸ்லாம் சிஎம்ஏல இருக்கு. பிசினஸ் டேட்டா அனாலிட்டிக்ஸ்ல வந்து ஒரு கோர்ஸ் வச்சிருக்காங்க, சர்டிஃபிகேஷன் கொடுக்குறாங்க. நம்ம எக்ஸ்ட்ராவா சிஎம்ஏ ஃபைனல் முடிச்சுட்டா அதையும் நம்ம சர்டிஃபிகேஷன் பண்ணி இது பண்ணிக்கலாம். நான் இன்டர்வியூஸ்ல இதெல்லாம் பத்திலாம் கேட்கறாங்கன்னு சொல்லிட்டு. ஓகேவா? வாட் நெக்ஸ்ட் வந்து காஸ்ட் அக்கவுண்டிங் சிஸ்டமோட இன்ஸ்டாலேஷன் எதுனா, இந்த சாப்டர் வந்து மோர் ஆஃப் தியரி. ஓகேவா? இந்த சாப்டர் வந்து ஏன்னா இன்ட்ரோடக்ஷனால தியரி நிறைய இருக்கும். அடுத்த சாப்டர்ல இருந்து வில் ஸ்டார்ட் கிராக்கிங் அவுட் சம்ஸ். ஓகே. ஸோ இன்ஸ்டலேஷன் ஆஃப் காஸ்ட் அக்கவுண்டிங் சிஸ்டம்னா என்ன அர்த்தம்னா, ஃபர்ம் குட்டி ஃபர்மா பெரிய ஃபர்மா அதை பேஸ் பண்ணி காஸ்ட் அக்கவுண்டிங் சிஸ்டம் ஃப்ரேம் பண்ணோம். மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ் வந்து இப்போ நான் வந்து ரப்பர் மேனுஃபேக்சரிங்னா அதுக்கு தகுந்த மாதிரி காஸ்ட் அக்கவுண்டிங் சிஸ்டம் ஃப்ரேம் பண்ணோம். இல்லை நான் கன்ஸ்ட்ரக்ஷன் இதில் இருக்கேன்னா அதுக்கு தகுந்த மாதிரி, இல்லை நான் வந்து இஃப் இட்ஸ் ஹாஸ்பிட்டல் செக்டார் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி காஸ்ட் அக்கவுண்டிங் சிஸ்டம் இருக்கணும். ஸோ இல்லை நான் வந்து இதுவும் இல்லை அதுவும் இல்லை, நான் வந்து இப்போ சக்தி மசாலாலாம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அங்கெல்லாம் எப்படின்னா இப்போ பேட்ச் காஸ்டிங் அந்த மாதிரி. இல்லை நான் வந்து இந்த பேக்கிங் இண்டஸ்ட்ரியில் இருக்குன்னா அங்கே ஜாப் காஸ்டிங். ஸோ என்ன செட் ஆஃப் ஒரு ஜாப் ஆர்டர் வருதோ அந்த ஜாபுக்கான ஒர்க்கை பண்ணி கொடுத்துட்டு உடனே அந்த ஜாபுக்கான ப்ராஃபிட்டபிலிட்டி அஸ்டெயின் பண்ணிடுவாங்க, அதுக்கு கேஸ் இருக்கு தனியா. ஸோ அந்த மாதிரி எந்த செட்டப் ஆஃப் ப்ராசஸ் நம்ம எடுத்துக்க போறோமோ இண்டஸ்ட்ரி டு இண்டஸ்ட்ரி இந்த காஸ்ட் அக்கவுண்டிங் சிஸ்டம் வேரி ஆகும். அப்புறம் நேச்சர் ஆஃப் நம்பர் ஆஃப் ப்ராடக்ட்ஸ். இஃப் சிங்கிள் ப்ராடக்ட் இஸ் ப்ரொடியூஸ்டுனா ஆல் காஸ்ட் லைக் மெட்டீரியல் லேபர் இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் கேன் பி டைரக்ட்லி அலோகேட்டட் டு ப்ராடக்ட். மேனேஜ்மெண்ட் கண்ட்ரோல் நீட்ஸ் வந்து இட் இஸ் பேசிக்லி கைடட் பை மேனேஜ்மெண்ட் கண்ட்ரோல் ரெக்குயர்மெண்ட்ஸ். சரி, எல்லாத்துக்கும் ஒரு ஒரு பெஞ்ச்மார்க் மாதிரி இருக்கும். அந்த கேஸ் வந்து ஒரு பெஞ்ச்மார்க் மாதிரி எல்லாத்துக்கும் கொடுக்கறது. பெஞ்ச்மார்க்னா ஒரு லிமிட் மாதிரி, இதுக்கு மேல இருக்கக்கூடாது, ஸ்கிராப்னா இதுக்கு மேல இருக்கக்கூடாது, அந்த மாதிரிலாம் பெஞ்ச்மார்க் கொடுக்கும். ரா மெட்டீரியல்ஸ் ஆர் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். The nature of raw materials and degree of waste therein influence the designing of costing system. Organization structure வந்து plays a vital role in designing a costing system.
External factors வந்து are important in designing of a costing system. Cost accounting record rules have been mandatory for certain types of industries. For the sake of compliance, costing system should be designed. லிமிடேஷன்ஸ்னா என்ன அர்த்தம் அப்படின்னா எனி அட்வான்டேஜ் வில் ஹாவ் அ டிஸ்அட்வான்டேஜ். ஸோ இதோட லிமிடேஷன்னா என்ன அர்த்தம்னா சம்டைம்ஸ் இண்டஸ்ட்ரி டு இண்டஸ்ட்ரி இன்ஸ்டலேஷன் சிஸ்டம் மாறுன்ற போது அப்போ வந்து அந்த இன்ஸ்டலேஷன் ஆஃப் காஸ்ட் அக்கௌண்டிங் சிஸ்டம் எக்ஸ்பென்சிவ் ஆகிறதுக்கான ஹை ப்ராபபிலிட்டி இருக்கு. அது ஒன்று. இன்னொன்று வந்து ஃபினான்ஷியல் அக்கௌண்ட்ஸ்க்கும் காமிக்கிற ரிசல்ட்ஸும் காஸ்ட் அக்கௌண்ட்ஸுக்கு காமிக்கிற ரிசல்ட்ஸும் மாறும் சம்டைம்ஸ். அதுக்கு தான் இங்க ரிகன்சிலேஷன் நீங்க வந்து 11th 12th படிச்சிருப்பீங்க, ஞாபகம் இருக்கா? பேங்க் ரிகன்சிலேஷன் ஸ்டேட்மெண்ட், அதாவது கேஷ் புக்குக்கும் பாஸ் புக்குக்கும் வேரியன்சஸ் இருக்கும். அதை கனெக்ட் பண்ணி ரிகன்சிலிங்லாம் பண்ணுவோம் இல்லையா, ஞாபகம் இருக்கா? சௌந்தர்யா செல்வாக்கு மித்ரா அந்த மாதிரி ஒரு கான்செப்ட் இங்கேயும் இருக்கு. ஃபினான்ஷியல் அக்கௌண்ட்ஸ்ல காமிக்கிற ப்ராஃபிட்டும் காஸ்ட் அக்கௌண்ட்ஸ்ல ப்ராஃபிட்டும் சம்டைம்ஸ் டிஃபர் ஆகும். அதை வந்து எப்படி ரிகன்சைல் பண்ணோம், அது ஒரு சாப்டராகவே இங்கே நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஒரு காஸ்ட் அக்கௌண்ட்டும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் வியூஸ்ல இருப்பாங்க. see it will be a realistic one, but however சில அப்ரோச் வந்து டிஃப்ரெண்டா இருக்கும். அதை வந்து ஒரு காஸ்ட் அக்கௌண்டிங் சிஸ்டம்ல பர்ஃபெக்டா எடுத்துட்டு வர முடியுமான்னா கொஞ்சம் கஷ்டம். இன்னொன்னு வந்து சில காஸ்ட் அக்கௌண்டன்ஸ் பண்ணுவாங்க, தே சம்டைம்ஸ் கோ பை எஸ்டிமேட்ஸ். இல்ல ஃபோர்சி இப்படி இருக்கும்ன்றது அவங்க வந்து 100% ஃபோர்சி பண்ணியிருப்பாங்க. ஆனா சம்டைம்ஸ் இட் மைட் ஹாவ் இம்பாக்ட் ஆன் 50%. இப்போ கொரோனாவோடதே எடுத்துக்கோங்களேன். கொரோனா டைம் 2020 அந்த டைம்ல ஒரு பட்ஜெட் போட்டிருந்தாங்க. ஆனா பட்ஜெட்டுக்கும் ஆக்சுவல்ஸ்க்கும் அந்த அடுத்த இயர் அவங்க பார்க்கும்போது ஹியூஜ் வேரியன்ஸ். ஏன்? யாருமே கொரோனா ஒன்று ப்ரெடிக்ட் பண்ணவே இல்லை. இன்னொன்று நிறைய வந்து அடுத்து லாஸ்ட் 2 இயர்ஸ் பட்ஜெட், லாஸ்ட் 5 இயர்ஸ் பட்ஜெட். நான் ஜென்ரலா வந்து முன்னாடி எப்படின்னா பிஃபோர் கொரோனா சொல்றேன், எப்படி பட்ஜெட்லாம் பண்ணுவோம் அப்படின்னா எதர் நாங்க ஸ்கிராச்லேருந்து பண்ண சொல்லுவாங்க எங்களை. பட்ஜெட் எப்படின்னா நீ எந்த இயருமே பார்க்காத, அடுத்த வருஷம் என்ன எக்ஸ்பென்சஸ் ஆகுமோ அதை மட்டும் எடுத்து பண்ணு அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு பேர் வந்து ஜீரோ பேஸ் பட்ஜெட்டிங். அடியிலேருந்து அப்படியே பாயிண்ட் பாயிண்டா ஒவ்வொரு எக்ஸ்பென்ஸா இது வருமா வராதா வருமா வராதா நிறைய பீப்புள் கிட்ட கேட்டு ஸ்கிராச்லேருந்து பண்ணுவோம். ஜீரோ பேஸ் பட்ஜெட்டிங் பண்ணிட்டு இருந்தோம். இல்லைன்னா லாஸ்ட் 2 இயர்ஸோட ஆவரேஜ் எடுத்து அப்படியே போட்டு அடுத்த வருஷம் ஒரு அந்த 4-5 ப்ராஜெக்ட் வருதுன்னா அதுக்கான காஸ்ட்டை மட்டும் பட்ஜெட்ல இன்க்ளூட் பண்ணி டக்குன்னு க்ளோஸ் பண்ணி விட்டுரும். ஆனா கொரோனா அப்படியே திருப்பி போட்டு என்ன பண்ணிடுச்சுன்னா, நீ 10 வருஷமும் பார்க்க முடியாது, 12 வருஷமும் பார்க்க முடியாது, ஃபர்ஸ்ட்லேருந்து பண்ண. இப்பதான் கம்பெனி ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க அந்த மாதிரி பட்ஜெட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஈவன் இந்த வருஷ பட்ஜெட் கூட நிறைய ஆர்கனைசேஷன்ல போன வருஷத்தை பேஸ் பண்ணி இந்த வருஷம் பண்ணிருக்கீங்கன்னா கிடையாது. ஏன் சொல்லுங்க? பிகாஸ் வி ஆர் கம்ப்ளீட்லி இன் அன்சர்டைன் வேர்ல்டு. ஸோ இப்போ ஏஐ வேற வரப்போறது இல்ல, ஏஐ வர வர என்ன ஆகும்னு நினைக்கிறீங்க மித்ரா? ஆமா, ரெடியூஸ் ஆயிடும். வெரி குட் மித்ரா, நீங்க சொல்லுங்க மித்ரா, ஏஐ வரதுனால என்ன ஆகும்? வேர்ல்ட் ஃபுல்லா டிஜிட்டல். அதாவது இப்போ செல்வா சொன்ன மாதிரி மித்ரா சொன்ன மாதிரி ஹியூமன் வேணுமா? ஹியூமன் கண்டிப்பா வேணும், ஏன்னா ஹியூமன் இல்லாம பண்ண முடியாது. ஆனா ஹியூமனுக்கு வந்து எம்ப்ளாய்மெண்ட் இருக்குமா அப்படின்றது தான் இப்ப தெரியல இல்ல. எல்லாமே ஏஐல பண்றாங்க. ஒரு பிரசன்டேஷனே ஏஐ பண்ணிடுது ஆக்சுவலா. அப்ப ஹியூமனோட இது எங்க இருக்கும் அப்படின்னா தெரியல, கொஸ்டின் மார்க் தான். அப்போ அந்த மாதிரி ஒரு விஷயத்துல காஸ்ட் அக்கௌண்டன்ஸ் ஓட ரோல் என்னவா இருக்கும் யோசிச்சு பாருங்களேன். அப்போ நம்ம எவ்வளவு தூரம் அப்கிரேட் பண்ணிக்கணும்? ஸோ அப்போ நான் வந்து இப்போ நான் கரெக்ட் இருக்கிற ஒரு காஸ்ட் அக்கௌண்டிங் சிஸ்டம், ஒரு 4 வருஷம் 5 வருஷம் இருக்கிற காஸ்ட் அக்கௌண்டிங் சிஸ்டமே நான் ஃபாலோ பண்ணிட்டே இருந்தேன்னா நான் ஐ வில் லேண்ட் அப் சம்வேர். அப்போனா என்ன அர்த்தம்னா நான் அந்த காலத்தின் ஒட்டி நான் வந்து போனா மட்டும்தான் அந்த ஆர்கனைசேஷனுக்கு ஐ வில் பி ஏபிள் டு கோப் அப் வித் மை கேரியர். இல்லைன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. பேசிக்லேருந்து சின்ன விஷயத்துலேருந்து சொல்றேன். அப்போ அந்த கேஸையும் அவங்க மாத்துவாங்க, கேஸும் மாறதுக்கான சான்சஸ் இருக்கு. அதுவும் வந்து இட் இஸ் சப்ஜெக்ட் டு சேஞ்சஸ். அது ஒரு இம்பார்ட்டன்ட். அப்போ என்னோட காஸ்ட் அக்கௌண்டன்ஸோட வியூஸ் டிஃப்ரெண்டா வர ஆரம்பிக்கும். ஓகேவா? ஸோ திஸ் இஸ் அ வெரி பிக் டிஸ்அட்வான்டேஜ். அப்புறம் வந்து இந்த காஸ்ட் கன்வென்ஷன்ஸ் ஃபிளெக்சிபிள் ஃபேக்டர்ஸ் ஆர் கன்சிடர்ட் பிஃபோர் தே ஆர் கால்குலேட்டட்.
ஸோ எக்ஸாக்ட்னஸ் இருக்காது. நீங்க போய் பட்ஜெட்டிங் பே பண்ணி இது பண்றீங்கன்னா எக்ஸாக்ட்னஸ் எங்கேயுமே கொடுக்க மாட்டாங்க. எக்ஸாக்ட்டா உங்க நம்பளே சப்மிட் பண்ணுவாங்கன்னா பண்ண மாட்டாங்க. அவங்க ஏதாவது மாத்துவாங்க, மேல மேல ஏதாவது மாத்துவாங்க. ஸோ அப்ப நம்ம வந்து இன்சூர்டா இருக்கணும். அப்பனா என்ன அர்த்தம்னா இன்னொன்னு சம்டைம்ஸ் இந்த கிளாசிஃபிகேஷன் ஆஃப் காஸ்ட் இப்போ நம்ம டெப்ரிசியேஷனுக்கே ஒரு டிஸ்கஷன் வந்து தெரியுமா? சம்டைம்ஸ் வேரியபிள் மேம், சம்டைம்ஸ் ஃபிக்ஸட்ன்ட்டு. அப்போ கிளாசிஃபிகேஷன் ஆஃப் காஸ்ட் வந்து இன்டு இட்ஸ் எலமெண்ட்ஸ்லயே வந்து சில சேஞ்சஸ் வரும் அக்கார்டிங் டு த சினாரியோஸ். மெட்டீரியல் இஷ்யூ பிரைசிங்ஸ் வரும். ஓகேவா? ஜாயிண்ட் காஸ்ட் அலோகேஷன்ல டிஃப்ரெண்ட் ஆயிடும். சிலது வந்து 50% வேரியபிள் வாங்க, சிலது 50% ஃபிக்ஸட்னு சொல்லுவாங்க. அப்ப அந்த செக்ரிகேஷன் பண்ணும்போது கொஞ்சம் ஏதாவது சேலஞ்சஸ் வரும். அந்த மாதிரி சேலஞ்சஸ்லாம் வரதுக்கான சான்சஸ் இருக்கு காஸ்ட் அக்கவுண்டிங்ல. தட் ஆக்ஸ் அஸ் அ டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? இப்போ வந்து உங்களுக்கு ஒரு ஹோம்ஒர்க், ஃபினான்ஷியல் அக்கவுண்டிங், காஸ்ட் அக்கவுண்டிங், மேனேஜ்மெண்ட் அக்கவுண்டிங் ஒரு கம்பேரிட்டிவ் ஸ்டடி 1.1.6. ஓகே, ஃபினான்ஷியல் அக்கவுண்டிங் காஸ்ட் அக்கவுண்டிங் அத கம்பேரிசன், அதே மாதிரி காஸ்ட் அக்கவுண்டிங் மேனேஜர் அக்கவுண்டிங் கம்பேரிசன், ஃபினான்ஷியல் அக்கவுண்டிங் மேனேஜ்மெண்ட் அக்கவுண்டிங் கம்பேரிசன். இது மூணு ஹோம்ஒர்க் நெக்ஸ்ட் கிளாஸ்ல டிஸ்கஷன் செஷனா பண்ணிக்கலாம் இது மூணுத்தையும். ஓகேவா? Thursday will be our class. ஓகே, நான் பொங்கல் அண்ட் மாட்டு பொங்கல் கிளாஸ் இல்ல 2 நாள்ல. Thursday நம்மளோட கிளாஸ் இதே டைம் தான் 8 to 9 pm. ஓகேவா? ஓகே, நான் ரெக்கார்டிங் அனுப்பிச்சிடுறேன். சௌந்தர்யா, உங்களுக்கு என்னோட ரெக்கார்டிங் வந்திருக்கான்னு கொஞ்சம் பார்த்துட்டு மட்டும் சொல்லுங்க சௌந்தர்யா. எனக்கு டவுட்டா இருந்தது, அதனால சொல்றேன். இல்லையே, நான் ஒரு நிமிஷம் இருங்களா, ஒரே நிமிஷம். அப்படியே ஓ, ஓகே ஓகே ஓகே. இது ஓகே ஓகே ஓகே, இது நான் அனுப்பிச்சிருக்கேன். சௌந்தர்யா சுரேஷ்குமார்ல. இப்போ இப்ப வந்திருக்கா பாருங்க. நான் இது மூணாவது வாட்டி அனுப்புறேன். ஒருவேளை ஏற்கனவே 2 வாட்டி இருக்கான்னு தெரியல. டெலீட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எப்படி எப்படி வரும் ஆக்சுவலா உங்களுக்கு மெயில் இதுவாகும்போது செல்வா, இது ஸ்பாம்ல வந்துருமோ அது? என்னன்னு வந்திருக்கு? ஆ, ஓகே ஓகே. ஓ, சரி 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 சரி. அச்சா. ஓ, சரி சரி, ஓகே ஓகே ஓகே. ம். சௌந்தர்யா செக் பண்ணுங்களேன். மித்ரா, அந்த அக்ஷயா வஷிதா அந்த லிங்க்ஸ்லாம் வந்துருச்சா உங்களுக்கு? நான் ஒரு ஃபுல் ஃபைல்ல லிங்க்ஸ் போட்டு அனுப்பிச்சிருந்தேனே, வந்துருச்சா அதெல்லாம் உங்களுக்கு? வருது இல்ல? சூப்பர். மித்ரா, நீங்களும் செக் பண்ணி. ம், எஃப்ஏ ஃபுல் ஃபைல் அனுப்பிச்சிருந்தேன்ல எல்லா லிங்க்ஸும் போட்டு. எல்லாமே வருது, சூப்பர். ஓகே ஓகே கண்ணா. சௌந்தர்யா செக் பண்ணிட்டாங்கன்னா அவ்வளவுதான். நீங்க வேணா லீவ் ஆயிக்கோங்க. மஷிதா, மித்ரா, அக்ஷயா, ஹாப்பி பொங்கல்ரா எல்லாருக்கும். ஹாப்பி பொங்கல். தேங்க்யூ ஸோ மச் கண்ணா. ம். நான் ரெக்கார்டிங் அனுப்பிச்சிடுறேன்னா, இது ஐடிடி ரெக்கார்டிங்கும் அனுப்பிச்சிடுறேன்னா மஷிதா. சண்டே ஈவினிங் பண்ண ரெக்கார்டிங் இன்னும் அனுப்பல நான். ஓகேவா? அதுவும் கொஷின் பேப்பர் அனுப்பிச்சிடுறேன். வந்துச்சா சௌந்தர்யா? ஓகே, இனிமே கோயிங் ஃபார்வர்ட் அப்படிதான் வரும் சௌந்தர்யா. ஓகே ஓகே, ஷூர். தேங்க்யூ சௌந்தர்யா. செல்வா, தேங்க்யூ. ஹாப்பி பொங்கல். செல்வா, ஹாப்பி தல பொங்கல். என்ஜாய் பண்ணுங்க. ம், ஓகே ஓகே. தேங்க்யூ. பை. ம், பை பை. பை சௌந்தர்யா.
பை. சொல்லுங்க மித்ரா. ஒரே ஒரு நிமிஷம் கண்ணா.